ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்களுக்கு ஸ்ரீ பேசுகிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் டேக் ஒரு ஆர்பிஎம் மைல்ஸ் ஆஃப் பாண்ட். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. சரி, ஓகே. இன்றைக்கி எங்கடா கமிட்டோம் பார்த்துட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு பயங்கர சர்ப்ரைஸான ஒரு த்ரில்லிங்கான இடத்துக்கு தான் போகிறோம். போகிற வழியெல்லாம் சூப்பராக இருக்க போகுது. நம்ம சேனலில் ட்ராவல் வீடியோஸ்லாம் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். எவ்ரி ரைடில் நான் ஃபீல் பண்ணுற மூமெண்ட்ஸ் எல்லாமே உங்கள் ஹார்ட்டுக்கு வந்து ரீச் ஆகணும் தாங்க எவ்ரி ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம கிளம்பிட்டோம் இங்கேருந்து. டேட் என்னன்னா November 27, 2025. டைம் வந்து 11:34 ஆகி போச்சுங்க. யார் யார் போகிறோம் பார்த்துட்டிங்கன்னா, நான் இந்த 2 பேர், மொத்தம் 3 பேர் போக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடலாங்க. நம்ம ஏரியாக்குள்ள வந்துட்டோம். இதுதாங்க நம்ம ஏரியா. இவனுக்கு வேற எங்கன்னு தெரியலங்க. சரி, கால் பண்ணுவோம். ஓகேங்க, நம்ம பசங்களை பிக்கப் பண்ணியாச்சு. பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். இங்க இருந்து போக போக அங்க சின்ன சின்ன ஊர் வருங்க. வந்து அங்க இருக்கவங்க வந்துட்டு பெருசா வந்து நாலேஜ் இருக்காது. ஸோ இங்க இருக்க வேலை செஞ்சுட்டு இங்க இருக்க விவசாயம் பார்த்துட்டு அப்படியே இருப்பாங்க. அவங்க வெளியூருக்கெல்லாம் போக மாட்டாங்க. வெளியூருக்கான்னு தெரியாதுங்க. இப்ப நானும் இங்க இருக்க வரைக்கும் எனக்கு வெளியூருக்கான்னு தெரியாதுங்க. இப்போ வந்துட்டு நான் கோயம்புத்தூர் போனதுக்கு அப்புறம் தான் நிறைய தெரிய ஆரம்பிச்சுக்கிட்டேன். அதே மாதிரி அவங்க இங்க இருக்கனால இங்க இருக்க வாழ்க்கை முறை விடுவா இருக்கும். மோஸ்ட் எல்லாமே ஓட்டு வீடு தான். அந்த பழங்கால வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் மேல நிறைய டீப் ஃபாரஸ்ட் தாங்க. கரடி நடமாட்டம் அதிகமா இருக்கும். ஒரு 6 மணி 6:30 அந்த மணி அந்த டைம்ல வந்தோம்னா கரடி பாக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த வியூ பாருங்க, சூப்பரா இருக்குல்ல. நம்ம அந்த ரோடுல தான் போக போறோம். அங்க ரோடு பெருதான் தெரியல. ஆனா வெயில் அடிக்குது, நல்லா காத்தடிக்குது. பனியும் அடிக்குதுங்க. ஆனா நல்லா குளிர் தெரியுது. அந்த குளிர் இது ஒரு எஸ்டேட்டுங்க. ஸ்ட்ரெயிட்டா போனா ஊட்டி எஸ்டேட். இந்த நீலகிரி டீ எஸ்டேட் லிமிடெட் மயிலூர் எஸ்டேட். இங்க ஃபேக்டரி, ஆபீஸ், பங்களா இருக்குங்க மாதிரி சைன் போர்டு போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, இதான் எஸ்டேட்டு. இல்ல பேர்ல பாப்போம். என்ன இவ்வளவு வண்டி நின்று இருக்கு? என்ன விஷயம்? எஸ்டேட் எல்லாம் இதாயிட்டாங்க பாரு. இங்க மரத்தை வெட்டுறாங்க பாருங்க. எதிர்த்து போராட்டம் பண்ணுவாங்க கண்டிப்பா. மரம் வெட்டுறோம் வந்துருவாங்க. அங்க ஜிசி ஃபேக்டரி மயிலூர் எஸ்டேட். ஆபீஸ் நிறைய போனா ஆபீஸ் இருக்கும், ஃபேக்டரி இந்த பக்கம் ஃபேக்டரி பாருங்க. நாங்க ஆமாடா சார். ஆனா இந்த போர்ட்ல மாத்திரம் மட்டும் இருக்கு. ஓ, இது ஃபர்ஸ்ட் கோட்டைகள் தான் இருந்துச்சு. ஆனா எஸ்டேட் யாரோ வாங்கிருப்பான்னு நினைக்கிறாங்க. ஆனா மயிலூர் இந்த சர்ச்சை பாடு பங்களா மாதிரி இருந்துச்சு. ஆனா ரெனோவேட் பண்ணிட்டாங்க போல. பாருங்க, இது என்ன ஹைதராபாத்தோட ரெஜிஸ்ட்ரேஷன்ல வந்திருக்கு வண்டி. இங்க பாருங்க, இங்க வாழ்க்கையே விடுதாங்க. ஆனா சந்தோஷமா இருக்குங்க. நாங்க இருக்க ஏரியால எஸ்டேட் தான். ஆனா அந்த பழைய மெமரிஸ்ல இன்னுமே இருக்கு. ஆனா அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா பக்கத்து வீடு தானங்க, ஒட்டி இருக்குங்க எல்லாமே வீடுலாம். எல்லா பசங்களும் சேர்ந்து செம கேம் நிறைய ஆடுவோம். புது கேம் கண்டுபிடிச்சா ஆடுவோம். அதெல்லாம் கில்லி ஆடுவோம். நம்ம கில்லி ஆடுவோங்க. ஃபுல்லா எங்க நம்ம இருக்க இடத்துல ஸ்டெப் இருக்குங்க. அது குத்து இறக்கும். அந்த ஸ்டெப்ல நொண்டி வர சொல்லுவோம்.
அதான் அதெல்லாம் ஒரு காலங்க. ஆனா இப்ப வந்து அந்த காலமே இல்ல, இப்ப வேற காலமா இருக்கு. பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி. நம்ம வந்து இதுதான் போனோம். ஆமா, இதுலதான் போனோம். ஓகே, இதுக்கப்புறம் வண்டி போகாது, நம்ம இங்க நிப்பாட்டிட்டு நடக்க ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம அங்க மலை தெரியுது பாருங்க, நம்ம அந்த மலைக்கு தான் போக போறோம். ஆமா, நம்ம அந்த மலை தாண்டி போடுங்க. மலை தாண்டி இன்னொரு மலை இருக்கு, நம்ம அங்கதான் போய் சேர போறோம். நம்ம இறங்கி ட்ரெக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இப்ப வந்து ஏதாவது யானை, ஏதாவது புலி சிங்கம் வாய்ப்பு இல்லை. யானை கரடி வந்தா கொஞ்சம் கஷ்டம் தாங்க, அடிச்சு பிடிச்சி ஓட வேண்டிதான். ஆனா இங்க வந்து ஆள் நடமாட்டமே இருக்காதுங்க. இங்க யார் மோஸ்ட்லி வருவாங்கன்னா இந்த மாதிரி வியூ பாயிண்ட் பார்க்க தான் வருவாங்க. நம்ம மாதிரி பசங்களாம் தான் இருக்கும். நிறைய ஊர் வந்து இந்த இடத்துல வருவாங்கங்க. நானும் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். நம்ம போகிற லொகேஷன் எடுத்து போட்டிருப்பாங்க. ஆனால் இது வந்து ஹிடன் பிளேஸ் தான். ஆனால் இதனால இருந்துச்சு. ஆனால் வந்து நிறைய பேர் வந்து வீடியோ எடுத்து போட்டு இந்த இடமே கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஆமாம், ஆனால் வந்து அவுட் சைட் பீப்புள்ஸ்லாம் வந்து அலோட் பண்ண மாட்டாங்க. இங்கே லோக்கல் பீப்புள்ஸ் இருந்தால் மட்டும்தான் போக முடியும். அது தெரியாம போய்க்கலாம், ஆனால் மாட்டிட்டோம்னா பிரச்சனை. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அங்கே வீடு இருக்கு பாருங்க. அங்கே ஏதோ 3 வீடு இருக்கு. அது 3 வீடு தானே? 3 வீடு. ஆனால் யாரும் போலி எடுக்குங்க. வீடு மாதிரியும் தெரியல. பாருங்க, அவங்க மட்டும் அங்கே இருக்காங்க பாருங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் தெரிஞ்சு. ஆனால் எப்படி தான் இருக்காங்களோ தெரில. நம்மளும் காட்டுக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த இருக்குமா, அந்த மலையை தாண்டி நம்ம போடுங்க. அந்த மலையை தாண்டி இன்னொரு மலை இருக்கு, நம்ம அங்கதான் போக போறோம். ஆனா அந்த மலைக்கு போகும்போது ஒரு டாஸ்க் இருக்குங்க. அங்கதான் அங்க போய் காமிக்கிறேன் நானு. அமைதியா இருக்குல்ல, அமைதியா அந்த காத்து வந்து அடி அடிக்கும் போது அதான் அந்த ஃபீலே சூப்பரா இருக்கு. கேட்டா நம்ம பைக் நிப்பாட்டோம்லங்க, அங்கேருந்து நம்ம வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு கரெக்டாக 2 கிலோமீட்டருங்க. 2 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எங்கே போய் இருந்தாலுமே சரிங்க, நம்ம சொந்த ஊருக்கு வரும்போது தான் நல்லா இருக்கு. ஆனால் இங்கே வந்து நாய்ஸ் பொல்யூஷனு, ஏர் பொல்யூஷனு, ஸ்மோக் பொல்யூஷன் எதுவுமே இல்லைங்க. பியூரா ஹேர் இருக்கும். ஆனால் இந்த மரம் இருக்கு பாருங்க, இந்த மரம் பேர் வந்து சைபர் மரங்க. எங்கேயாவது ஃபங்க்ஷனு அப்படிலாம் இருந்துச்சுன்னா இந்த மரத்தில் இருக்க கிளையில வெட்டிட்டு போயிட்டு பந்தல் போட்டுருவாங்கங்க. அதாவது இந்த சைபர் வந்துட்டு கூலிங்காக இருக்கும். ஐயோ, கொஞ்சம் ஸ்லிப் ஆயிருப்பாங்க. அதுவும் இந்த எஸ்டேட்ல இருக்கவங்க வந்துட்டு ஏதாவது வீட்டில் ஃபங்க்ஷனு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவங்க எஸ்டேட் இருக்குல்லங்க, எஸ்டேட் போய் பர்மிஷன் வாங்குவாங்க. இந்த மாதிரி வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் வீட்டில், அதனால் வந்து ஒரு சைபர் மரம் கொடுத்துருவாங்க. நான் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்டேட்ல இருந்து இந்த மேனேஜ்மெண்ட்லேருந்து சொல்லிடுவாங்க, இன்னும் ஒரு மரத்தை வெட்டிக்கோங்க, அந்த மரத்துலேருந்து அங்கே அந்த கலையில் வெட்டிக்கோங்க, களை வெட்டி போட்டுக்கோங்க சொல்லிட்டு ஒரு பர்மிஷனை கொடுத்துருவாங்கங்க. ஆனா வந்து கம்ப்ளீட் மரத்தை ஃபுல்லா வெட்ட முடியாது, அந்த கலையை மட்டும் வெட்டிக்கலாம். ஆனா ரொம்ப மூச்சுவாகுதுங்க. ஆனா இங்க ஃபேமஸ் என்ன தெரியுமாங்க, நெகாப்பழம் தாங்க. நாங்க வந்து லீவுக்கெல்லாம் வந்துட்டு இந்த சீசன் டைம்ல சொல்றேன்னா ஒரு ஜூன் ஜூலை அந்த டைம்ல வந்துட்டு நெகாப்பழ சீசன் வந்து பீக்ல இருக்குங்க. இந்த சீசன் முடிய வர எங்களுக்கு சாப்பாடு வந்து நெகாப்பழம் தான். கிளம்பி போயிடுவோங்க. எவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு அந்த ஒரு வேளை காலையும் சரி மதியம் 2 வேளை நாங்கள் என்ன பண்ணிடுவோம்னா நெகாப்பழம் தான். எனக்கு சாப்பாடே அந்த சீசன் முடிய வரைக்கும் சாப்பாடே அந்த நெகாப்பழம் தான். கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துல வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க. அதாவது மைண்ட் ஃபுல் ஸ்ட்ரெஸ் இருந்தா, அதாவது ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இடத்துக்கு வாங்க. இப்போ வந்து எல்லாமே அந்த கவலையை மறைஞ்சு போயிருங்க. அந்த அளவுக்கு அந்த இயற்கையோட பவர் இருக்கு. இங்கே பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல. ஆனால் பார்த்தே போகணுங்க, கொஞ்சம் கால் தப்பாக வச்சாலுமே சரி உருண்டு கீழே போயிடுவோங்க. ஆனால் இது வந்து கீழே போகிற வழி, இந்த ராங் ரூட்டே நம்ம இந்த மாதிரி தான் போவோம்.
பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம இந்த கீழேருந்து அந்த மலை ஏறிட்டு இருக்கோம். பாருங்க ரோடே தெரியல, நம்ம போகிறதான் வழியே. ஆனால் என்னோடய லிஸ்ட்டில் வந்து இந்த பிளேஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு வந்து நினச்சேங்க. அதுக்காக வந்துட்டு இங்கே வந்து நான் வந்து லாக் எடுத்து போடுறேன். சரியான மூச்சு வாங்குது. இங்கே பார்த்தீங்களா ஏறணும் இறங்குறோம் அப்படி தான். ஃபஸ்ட்டு மலைக்கு வந்துட்டோம். இதுதான் ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டு. இதுக்கு நம்ம மேலே போனால் இந்த இன்னும் வியூ வந்து அப்படியே மாறும். ஹைட்டே போவோம்ல, அந்த வியூ மட்டும் மாறும். பார்த்தீங்களா ஆக்சுவலி இது வந்துட்டு மேற்கு தொடர்ச்சி மலைங்க. இது வந்து இப்போ நம்ம இங்கேருந்து அங்கே அந்த மலைக்கு போக போகிறோங்க. தெரியுதுங்களா, அந்த கல் இருக்குது பாருங்கள், அந்த கல்லுக்கு போக போகிறோம். அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர். அப்படியே வந்து மேற்கு தொடர்ச்சி மலை வந்து அப்படியே போகும். இங்கே பாருங்க என்ன ஹைட் மட்டும் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. ஆனால் இது வந்து ரொம்ப டேஞ்சருங்க. இங்கே நிறைய பேர் இறந்துருக்காங்க, தவறி விழுந்திருக்காங்க, சூசைட் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலேயே வந்து போலீஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த. இங்கே பாருங்கள் சிகரெட்டாக இருக்குது பாருங்கள், சிகரெட் பாக்ஸு. இங்கே நிறையா வந்துட்டு டம்ளர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறையா பாட்டில்ஸ் இருக்குங்க. இங்கே தயவுசெய்து சொல்கிறேன், இங்கே வந்து இந்த மாதிரி விஷயத்தில் பண்ணாதீங்க. ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாதீங்க, சிகரெட் அடிக்காதீங்க. அதெல்லாம் பண்ணிங்க இந்த மொத்த அழகி வந்து நீங்கள் கெடுக்கிறது சமம். இங்கே வந்து ஒரு பையன் வந்து விழுந்துட்டான். அது வந்து அந்த இடம் இருக்குது பாருங்கள், அங்கே போய் அந்த இடத்த காமிக்கிறேன். அங்கே சரியான நைட்டு அங்கேருந்து ஒரு பையன் தவறி விழுந்துட்டான். அதனாலே வந்துட்டு போலீஸ் வந்து இந்த இடத்த வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். என்னன்னா இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம். இப்போ நான் காமிச்சலாம் வேறு வியூவே கிடையாது. நம்ம மேலே போகிற பாருங்க, அந்த கல் இருக்குது பாருங்க, பாருங்கள். அங்கேருந்து பார்க்குற என்டர் வியூவை வந்துட்டு பட்டை கலப்போம். அது நீங்கள் அது பாருங்கள். கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்துட்டு ஏன் நான் இந்த வீடியோ நான் போகிறேன்னா, நான் நினச்சிட்டே இருந்தேன் இதில் கண்டிப்பாக நான் போகணுங்கிறது. ஏன்னா வந்து அந்தளவுக்கு வர்த்தான பிளேஸ் இது. அந்த விஷயத்துக்காக தான் இங்கே வந்ததே மெயின்லி. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மேடு ஏறணும், ஏறி போய்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த வெயில் அடிக்குது பாருங்க, அடி பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு, நாங்கள் முடியல. இங்கே ஒரு மெயினான ஒரு வியூவே வந்துட்டு இப்போ நம்ம போகிறோம்ல, அங்கேருந்து பார்க்கறது தான் அங்கே வியூவே. இப்போ இந்த மாதிரி நம்ம ஏரியா பக்கத்தில் நிறைய வியூஸ்லாம் இருக்குது. வியூனா நிறைய ஃபால்ஸ் இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் நான் வந்து அந்த ஃபால்ஸ் வந்து நான் போடுறேன். அதை வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அது வந்து பயங்கரத்தின் பயங்கரம், அந்தளவுக்கு பயங்கரமான இடம். அது வந்துட்டோம் ஆக்சுவலி. நான் சொன்னாலங்க அந்த பையன் இறந்துட்டான் அப்படின்னு. பாருங்க ஆக்சுவலி அந்த பையன் வந்துட்டு இந்த பாறைங்கள்ட்ட நின்றுருந்தாங்க. அங்கேருந்து துரத்தி வந்துட்டு அப்படியே ஒரு வழி தெரியாமல் தப்பிக்கிறதுக்காக இங்கேருந்து அப்படியே குதிச்சிட்டான். இந்த இடத்த மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்பா இங்கே பாருங்க, அந்த பையன் வந்துட்டு இங்கே விழுந்தது தான். இந்த இடத்த மட்டும் பாருங்க, வா எப்படி இருக்குல்ல. இந்த எஜ்ஜோட வந்து ஒரு டான்ஸரான வியூ பாருங்க. இங்கேருந்து அந்த பையன் விழுந்திருக்காங்கிறது. வா, அவன் உழுகும்போது என்ன நாங்கள் நினச்சிருப்பான், அவன் அந்த கடைசி அந்த 10 நிமிஷம் அவன் வாழ்ந்த வாழ்க்கை நினச்சிருப்பான். ஏதாவது ஒரு கஷ்டமான விஷயம் அது. அவரோட வாழ்க்கையை வந்து அசால்ட்டாக நினச்சிடுறாங்க. அதுதாங்க முள்ளி. அந்த வழியில் போகிறதுக்காக நம்ம வந்து பர்மிஷன் வாங்கிட்டு அந்த வழியில் போகணும். இங்கே வந்துட்டு கேரளாக்குள்ளே போகிறதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக போக முடியாது, வழி ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அந்த வந்து இறங்கி நம்ம ஃபாரஸ்ட்டில் நடக்கிற மாதிரி இருக்கணும். இங்கே இருக்க வந்துட்டு எல்லாம் ட்ரைபர்ஸ் தாங்க வாழ்ந்துட்டுருக்காங்க, பழங்குடி மக்கள் அவங்க தான் இருக்காங்க. அங்கே அந்த ஏரியா பேர் மூப்பர்காடு. இங்கே இருக்க இந்த சுல்தானா எஸ்டேட்டு, அங்கே இருக்கிறதா வந்து மானாறு, இதெல்லாம் ஒரு பேர் இருக்குது இந்த ஏரியாக்கெலாம். இங்கெல்லாம் வந்துட்டு அவங்க
நிறைய யானைங்க காலாட்டம் வந்து அதிகங்க இந்த இடத்துலலாம். அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்க இடம் அதெல்லாம். கரடி வரும், நிறைய அனிமல்ஸ் மூமெண்ட்ஸ் வந்து நிறையா அந்த ஆக்டிவிட்டி இருக்குங்க. பாரு அப்பா அதுதான் ஒரு டேம் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு எந்த அளவுக்கு விசிட் பார்க்குன்னு தெரியல. அது ஒரு டேம் வந்துட்டு பிலூர் டேமு. இங்கேருந்து தான் அந்த என்டையர் அந்த பிலூர் டேமே ஃபுல்லாக தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா காரமடை, இந்த சைடில் வந்து காரமடை இருக்குது. காரமடை அந்த பெரியநாயக்கபாளையம் அந்த ரோடு வந்துட்டு எங்கே ஜாயிண்ட் ஆகுதுன்னா, இந்த வழியாக வரும்போது மஞ்சூர் இருக்குல்ல, மஞ்சூர் கெத்தை இல்லை வண்டி அந்த வழியாக வரும்போது இந்த ரோடு வந்து அப்படியே தெரியுது பாருங்கள். நல்லா ஒரு நல்ல பெண்டாக தெரியுது பாருங்கள். இந்த வழியாக போனால் அந்த மஞ்சூருக்கு நம்ம வந்து போயிடலாம். அங்கே ஒரு ரோடு தெரியுது பாருங்கள். இந்த ரோடு வந்துட்டு எங்கே போகுது அப்படின்னா, அங்கே வந்துட்டு காரமடை இருக்குது. காரமடை பெரியநாயக்கபாளையம் இருக்குங்களே, அங்கேருந்து அந்த ரோடு வரும், ஜாயிண்ட் ஆகும். அந்த ரோட்டில் வந்தால் அப்படியே கெத்த ரோடு மஞ்சூடு. அங்கேருந்து பஸ்லாம் ஒரு பஸ் போகுது. அந்த வழியாக வந்தால் நம்ம இந்த வழியாக ஏறி நம்ம வந்து மஞ்சூர் போகலாம். மஞ்சூரில் வந்து உங்களுக்கு தெரியும்ல கிண்ணக்கோரை, நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அந்த இடம் வந்து செம்மையான ஃபேமஸ் ஆகி போச்சு. மாதிரி அந்த இடத்துக்கு போகலாம். அந்த ரோடு இது. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இடம் வந்துட்டு எந்த அளவுக்கு அழகாக நிறைஞ்சிருக்கோ அந்தளவுக்கு ஆபத்து இருக்குது. நீங்கள் வந்துட்டு பார்த்து சேஃபாக என்ஜாய் பண்ணிவிட்டு பார்த்து போங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.